ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேஹா காயு விலாக்ஸ். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி கிருத்திகைக்காக சாமி கும்பிட்ருந்தேன். அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்றதுனால யூஸ்வலாகவே நான் டியூஸ்டே அப்படின்ற டைம்லாம் கூட நான் சாமி கண்டிப்பாக கும்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு முருகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால அவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா நாளுமே நான் மோஸ்ட்டாக அவரை கும்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலையை பார்ப்பேன். அதே போல் முருகருக்கு டியூஸ்டே அந்த மாதிரிலாம் ஹோரை நேரம் மதியானம் 1 to 2 சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யூஸ்வலாக அதான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஆனால் சில பேர் அது கரெக்ட் இல்லை, என் வீட்டிலே சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையா இல்லை நான் கும்பிட்றது கரெக்ட் தானா அப்படின்றது எனக்கே கொஞ்சம் சந்தேகமாயிடுச்சு. அதனால் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 1 to 2 மதியம் 1 to 2 சாமி கும்பிடுறது நல்லது தானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான லன்ச் தான். தக்காளி தொக்கு, சாப்பாடு, அதுக்கப்புறம் புதினா துவையல். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. போயிட்டு நாங்கள் நைட் ரிட்டன் வரமாட்டோம், நெக்ஸ்ட் டே தான் வருவோம். அப்படின்றதுனால கொஞ்சம் சிம்பிளான லன்ச் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் நைட் இருந்தோன்னாலும் சாப்பிட்டுடலாம். பட் நைட் இருக்க மாட்டோம் அப்படின்றதுக்காக ரொம்ப பார்த்து தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக அதை செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவோம், வெளியே கிளம்புற வேலை இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சமாக தான் சமைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் யூடியூபுக்கு ரொம்ப புதுசு அப்படின்றதுனால எனக்கு நிறைய இந்த எடிட்டிங் ஆப்ஸோ இல்லை எடிட் பண்ணுற விஷயமோ இல்லை அதையும் தாண்டி இந்த ஆங்கிள் செட் பண்ணுறது இல்லை இப்படி தான் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயம்லாம் இருக்குல்ல, இந்த கண்டென்ட்காக சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. அதை நான் பண்ண விரும்பலை. இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஷன்ஸ் எதுனா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே போல் நான் வீடியோ எடுக்கிற ஸ்டைலோ இல்லை நான் வீடியோ எடுக்கிற ஆங்கிள்ஸோ அந்த மாதிரி எதனா மாற்றணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு பெஸ்ட்டான எடிட்டிங் ஆப் தெரியும், இதில் எடிட் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி எதனா ஒரு ஆப் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு எடிட்டிங் பற்றி சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் நான் ரொம்ப அதை கான்ஷியஸாக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்றதுக்காக நான் ரொம்ப கற்றுக்கிட்டு தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது, இப்படி பண்ணால் என்னென்னமோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் எனக்கு நான் எடிட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்களுக்கு பார்க்கும்போது ஓகே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி எதனா தோணுதா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா பார்க்க அப்படின்றதே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நல்ல எடிட்டிங் ஆப் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக தேவைப்படுற ஒரு விஷயந்தான் இது. நான் யூடியூப் ரொம்ப புதுசாக யூஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுவேன். அப்படி நான் எதனா இமிடியேட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதனா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு எதனா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத. அதே போல் இந்த கிட்ஸை உட்கார வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி எதனா ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட உட்கார வச்சு ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுக்குள்ளே எப்பா போதும் ஆகிடுதுரா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.